இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 7:15 சேர்ந்து நம்ம வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இந்த வசனத்தினூடாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உட்காருவோம். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எடுக்க வேண்டும். பல விஷயங்களை நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஜெயம் எடுப்பதற்கு அடிப்படையான சில தேவைகளை நம்ம கவனித்தோம். பாவத்திலிருந்து நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்பதை கவனித்தோம். பாவத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் நமக்கு ஜெயம் வேண்டும். பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசுடைய கிரியை உண்டு. பிசாசின் கிரியை எங்கே உண்டோ அங்கே பாவத்தின் கிரியை உண்டு. ரெண்டுத்திலேயே நமக்கு ஜெயம் வேண்டும் என்று நாம் கவனித்தோம். கடந்த வாரத்தில் இருந்து வியாதியிலிருந்து நமக்கு ஜெயம் வேண்டும். ஒரு தேவ பிள்ளை வியாதியை ஜெயித்தவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓசேவிலே வாசித்தோம், நான் அவர்களை குணமாக்குகிற தேவன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். தேவன் நம்முடைய சரீரங்களில் இருந்து எல்லா விதமான வியாதிகளையும் நீக்குவாராக. ஏனென்றால் அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய எல்லா வியாதிகளையும் நம்ம பேர் கேட்டு அறிந்து அறியாதிருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகையினால் நாம் சுகமுள்ளவளாய் இருக்கிறோம், சுகமுள்ளவளாய் இருக்க வேண்டும். நமக்கு எப்படி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தேவன் தந்திருக்கிறாரோ அதே போல வியாதியிலிருந்து விடுதலையும் நிச்சயம். சில சமயத்தை நம்ம நினைக்கிறோம், சில வியாதிகளை தேவன் குணமாக்குகிறார், சில வியாதியை தேவன் குணமாக்க மாட்டார் என்று நாமே தீர்மானிக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தின் மேல் சுமந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இப்ப கவனிக்க வேண்டும், எல்லா வியாதி அவர் நீக்க வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நம்ம பாவத்தினால் சில வியாதிகள் வருவதையும், சாபங்களினால் சில வியாதிகள் வருவதையும், பிசாசினால் சில வியாதிகள் வருவதையும் நம்ம கவனித்தோம். அதிலிருந்து ஜெயம் வரக்கூடிய நிறைய வசனங்களை சிந்திக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலேயும் நம்முடைய சரீரங்களில் சில வியாதிகள் சில காரணங்களால் வருகிறது. காரணத்தை நம்ம சரி பண்ணும்போது அற்புதம் நடக்கும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நாங்கள் சின்ன ஸ்டேஜாக இருக்கும்போது என்னுடைய ஒரு நண்பன், நன்றாக படித்த ஒரு மனுஷன், இப்போ ரயில்வேல நல்ல ஒரு வேலையில் இருந்து ரிட்டையர்ட் நினைக்கிறேன். ஸ்தோத்ரம். ICW படித்த மனுஷன். ஸ்தோத்ரம். படிக்காதால ICW படித்த மனுஷன். அப்போ வீட்டில் அவராகவே பிளம்பிங் வேலை செய்தார். மோட்டர் வாங்கி ஃபிட் பண்ணி எல்லாம் செஞ்சு கனெக்ஷன் எல்லாம் கரெக்ட் பக்காவாக கொடுத்தார். தண்ணி மாத்திரம் ரூமில் வரல. இப்போ இவர்
இவருக்கு தான் படித்தால, ரொம்ப யோசித்து பார்த்து ஒன்றும் நடக்கலை. உடனே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி மோட்ரு மோசம் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவர் வந்தார். கம்பெனியிலேருந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்தார். வந்து பார்த்து இந்த வேலையை பார்த்தார். இவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கார், எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தபோது அந்த பைப் தொங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். மோட்டர் வருது கரெக்டாக இருக்குது, அந்த பைப்பு கொஞ்சம் தொங்கி கொண்டு இருக்கிறனால அந்த மனுஷன் ஒரு 4 செங்கல் எடுத்து தூக்கி வச்சார். அது ஸ்தோத்திரம். மோட்ரு போட்டவரும் தண்ணி தாராளமாக என்ன செய்தது, வந்தது. இதே போல சின்ன ஒரு காரியத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது பெரிய அற்புதம் நமக்கு வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த சுகம் வேண்டும் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை இந்த வசனங்கள் நான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தரனை உணர்த்தின சில பகுதிகளை தான் சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை நமக்கு நன்றாய் தெரிய வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே மனித சரீரத்தின் சில நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சின்ன ஸ்டேஜா இருக்கும்போது ஒரு விதம், வயசாகும் போது நம்முடைய சரீரம் மாறக்கூடிய நிலையை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் இந்த வசனங்களை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் எப்பவும் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் மேக்சிமம் நெகட்டிவ் சைட் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தேவன் பைபிளை ரெண்டும் வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், நீ தெரிந்து கொள், நீ தெரிந்து கொள். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நானே வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் நிறைய விஷயத்தை சொல்லுகிறார். லேசா சின்ன பகுதி விளக்குகிறேன். மனித வாழ்க்கையிலே நல்ல பலமாய் வாழ்கிற நாட்கள் உண்டு, நமக்கு பலவீனம் வரக்கூடிய நாட்களும் உண்டு, வயோதிபம் வரக்கூடிய நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். நம்முடைய தலைமயிர் நரைக்கக்கூடியதான காலம் உண்டு, வாதுமை மரம் பூக்கக்கூடிய காலம் உண்டு, சின்ன வெயிட்டு கூட தூக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய காலம் உண்டு, ஏற்றம் ஏறுவதற்கு மேட்டுக்கு அஞ்சக்கூடிய காலம் உண்டு, பல்லெல்லாம் விழுந்து போகக்கூடிய காலம் உண்டு, எந்திர சத்தம் தாழ்ந்து போகக்கூடிய காலம் உண்டு. ஸ்தோத்திரம். கண் பார்வை மங்கி போகக்கூடிய காலம் உண்டு, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும் கண் பார்வை மங்கி போகும். ஸ்தோத்திரம். ஊற்றின் சால் என்ன செய்யும், 6ஆம் வசனத்திலே உடைந்து போகும், பொற்கிண்ணி கட்டுவிடும். ஸ்தோத்திரம். துறவண்டியில் உருளை நுறங்கும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் உள்ளது சரீரத்திலே. ரொம்ப வயசாகும் போது ஸ்தோத்திரம் கிட்னியில பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். யூரின் தானாக போகும், இதெல்லாம் நிறைய வரும் என்று வேதம் தெளிவாகத்தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வேதத்திலே சில பரிசுத்தவான்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். அகியா கண் பார்வை மங்கினான், ஈசாக்கு முதிர் வயதினால் கண் பார்வை மங்கினது. இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கத்தான் செய்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால்
நான் விசுவாசிக்கிறேன். நம்ம விசுவாசிக்கிறது எங்க ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய சரீரத்திலேயும் புதிய கிருபையும் பலனையும் தருவாராக. அவர்கள் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்களாக. முதிர் வயதிலும் கனி தருவார்களாக. சோத்ரம். அது மாத்திரமல்ல, மோசேக்கு 120 வயசு வரைக்கும் கண் பார்வை மங்கவில்லை, அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை. அப்ப ரெண்டு பக்கம் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டும். என் சரீரத்திலே பலன் குறையாது, சோத்ரம், என் கண் பார்வை மங்காது என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, வயசானா இதெல்லாம் வரும், வயசானா இதெல்லாம் என்ன செய்யும், வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி வரலாம்? ஆண்டவர் சொன்னார், உங்க சரீரத்தை நான் விலைக்கு என்ன செய்திருக்கிறேன், வாங்கி இருக்கிறேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். உங்கள் சரீரத்தினாலே நீங்கள் தேவனை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சரீரத்திலே தேவனுடைய கிருபையும் பலனும் இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பு நம்ம சரீரங்களில் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலவீனம் நம்ம சரீரத்தை ஆண்டு கொண்டு இருக்க விட வேண்டாம். ஸ்தோத்திரம். களைப்பு வரும். இயேசு கிறிஸ்து வடிப்பிரயாணத்துல களைப்பு வந்தது. களைப்பு வேற, ஸ்தோத்திரம். ரொம்ப டயர்ட் ஆகிறது வேற, அதே சமயத்தில் பலவீனப்படுவது வேற, பலவீனப்படுவது வேற. ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்திலே களைப்புகள் வரலாம், ஆனா பலவீனங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நாட்களுக்கு தக்கதான பலன் நமக்கு எப்போதும் இருக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. உன் நாட்களுக்கு தக்கதான பலன் உனக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். ஆசையருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நான் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளைக்குரிய பலன் எனக்கு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே பேசுறேன். ஸ்தோத்திரம். நம்ம சரீரங்கள் நல்ல ஆரோக்கியமாக சுகமாக பலமாக இருப்பதாக. 3 யோவான் 2ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலனுடைய எதிர்பார்ப்பு, நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சுகம் தேவ பிள்ளைகளுக்கு உரிமையானது, தேவ பிள்ளைகளுக்கு உரிமையானது. ஸ்தோத்திரம். ஆனால் சில சுகவீனங்கள் வருகிறது. இதுக்கு சில காரணங்களை நம்ம கண்டுபிடித்து, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல் அந்த பைப்லைன் அது சின்ன கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். இதே போல் சிலதை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டும். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 23:14. அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. நாம் இருக்கிற இடம் சுத்தமாயிருக்க வேண்டும். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகாதாரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ ஜனங்கள் பேசிக்காக, இனி கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்களும் வரும். நமக்கு தெரிய வேண்டும், நம்ம இருக்கிற இடங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாத அடுக்குகள் இருந்தால் கையை கழுக வேண்டும். வெளியே போயிட்டு வந்தால் காலை கழுக வேண்டும். துணியை சுத்தமாக துவைத்து பயன்படுத்த வேண்டும். துவைத்து மாத்திரம் துவைத்து அயன் பண்ணி என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். மாற்ற வேண்டிய வஸ்திரங்களை மாற்ற வேண்டிய காலங்களில் மாற்ற வேண்டும். நம்ம வீட்டில் இருக்குதான இடங்கள் கொஞ்சம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். செருப்பு போடுறதுக்கு இடம் இருக்க வேண்டும். தொடப்பம் வைக்கிறதுக்கு இடம் இருக்க வேண்டும். சிலது பாஸ்டர் வரும்போது தான் தூக்கிட்டு போவாங்க எல்லாத்தையும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது.
பிரைஸ்லா. சில சமயத்தை யோசிப்போம், இவங்க தொடப்பம் எடுத்து வச்சு நம்மளை தான் வரவேற்காங்களா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிலர் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சோம்பேறிங்கன்னு நினைக்கிறேன். தூத்து கதவு சைடில் என்ன செய்வாங்க, அந்த குப்பையை சேர்த்து வைக்குது. அது மோசம், அது மோசம். குப்பையை கரெக்டான செய்யணும், மாற்றணும். வீட்டில் சில வீட்டில் பார்த்தா தெரியும், நமக்கு விசாரிச்சு பாருங்க. சோத்திரம், மேக்சிமம் சுத்தமாக இருக்க வேண்டும். வலை பிடிக்கப்படாது, வலை பிடிக்க கூடாது. அழுக்கு துணியை ஒன்னா குமிச்சு போட்டு இருக்கக்கூடாது, நாத்தம் எடுக்கும். இப்போ வீடுகளில் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். சோத்திரம். அதே போல வீடுகளை சில சமயத்தை தொடங்க. வயசானவங்க முதியவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால் வீட்டை கொஞ்சம் தொடக்கணும். புரியும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சில வீட்டுக்கு உள்ளே போகும்போதே தெரியும் இந்த வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சுத்தம் இருக்கிற இடத்துல தான் தேவன் இருப்பார். உன் பாளையத்தில் அசூசை இருந்தால் தேவன் விலகி போயிடுவார். நம்ம நினைக்கிறோம் பாவம், அதெல்லாம் வேற, அதெல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கையில சுத்தத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சுத்தம் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். சில ஆட்கள் டெய்லி குளிக்க கூட மாட்டாங்க பாருங்க. வியாதி கஷ்டம் அது வேற. 4 நாள் குளிக்கலைன்னா நாத்தம் எடுக்காத வேர்வை. முதல்ல ஒரு ஆளை சந்திப்பதுக்கு முன்னாலும் உங்க வாயை கழுவணும். என்னெல்லாம் சொல்லி தர வேண்டி இருக்குல்ல. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுத்தம் இருந்தா சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம இருக்கிற இடங்களை சுத்தமா என்ன செய்ய வேண்டும், வச்சு பரிமாறக்கூடியவளா இருந்தான்னு சொன்னாலே நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அது உதவியா இருக்கும், அது உதவியாக இருக்கும். கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய சரீரத்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களும் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய சரீரத்தை கெடுக்க கூடாது. நம்ம சரீரத்தை நாம கெடுக்க கூடாது. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாயிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். சரீரத்தை கெடுக்க கூடாது. சரீரத்தை எப்படி கெடுப்பாங்க? தேவையில்லாத வஸ்துக்களை பயன்படுத்தி, போதைப் பொருட்கள், சிகரெட்டு இல்லையா, அல்லது சாராயம், இதெல்லாம் சரீரத்தை கெடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். தெரிஞ்சதுனால 1-2 சொல்லுகிறேன். சரீரத்தை கெடுக்கிற எந்த காரியம் வச்சிருக்கப்படாது. சரீரத்தை கெடுத்தால் சந்தோஷமாயிருப்பதற்கு அப்படி இப்படி நினைச்சு பல காரியத்தை செய்வார்கள். செய்யும் போது ஸ்தோத்திரம், சரீரம் கெடுக்கும் போது தேவனும் கெடுப்பார். சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபவாசம் எடுப்பது நல்லது. வீட்டில் சண்டை போட்டுட்டு பட்னி கிடப்பது தப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், உபவாசம் எடுப்பது நல்லது. வீட்டில் சண்டை போட்டுட்டு பட்டினி கிடப்பது தப்பு. சரீரத்தை கெடுக்காத. போஜனத்தை வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் ஏற்கும். அதை ஏன் கெடுக்கிறோம்? ஆண்டவர் ஆகாரம் தராத கலந்து பஞ்சத்தை கடந்து வேற. இன்னைக்கு சிலருக்கு கோபம் வந்ததுன்னா சாப்பாடு வேண்டாம். சில பிள்ளைகள் கூட இருப்பாங்க, சோத்திரம், சாப்பிடாம சுத்திட்டு நடக்கும். நீ சரீரத்தை கெடுக்காத. சரீரத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? கெடுப்பார். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாத இடத்துல தேவன் கிருபையாக நமக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார். தந்திருக்கிற ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீரத்தை கெடுக்க கூடாது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே லேமுவேலின் தாயார் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கும் உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, ராஜாக்களுக்கு அது தகுதி அல்ல. ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒன்று, உன்னுடைய பலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே ரூபனை குறித்து அவங்க அப்பா சொல்வாரு, நீ என் சத்துவத்தின் பலனும் மேன்மையில் பிரதானமானவன். ஆனா அவனுடைய பலனை வேறொரு இடத்துல தவறாய் அவன் பயன்படுத்தினதுனால அவன் மேன்மை அடையவில்லை. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். சரீரத்தை கெடுக்காதே, சரீரத்துக்கு விரோதமான பாவம் செய்யாதே. இது சில வியாதிகளை கொண்டு வரும். நீதிமொழிகளே சொல்லப்படும், ஐயோ போதகத்தை தள்ளினேனே, அன்னைக்கு சரீரம் உருவடியும், சரீரம் உருவடியும். அப்ப கவனிக்க வேண்டும், தேவ ஜனங்கள் சோத்ரம் நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடியதான எந்த ஒரு தீமையான காரியத்துக்கு உட்படக்கூடாது. ஒருவேளை வேசித்தனம் விபச்சாரம் இல்லாம இருக்கலாம், பட்னி போட்டெல்லாம் இருக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலர் சொல்ல தோணுது சொல்லுகிறேன், சிலர் கோபம் வந்ததுன்னா தன்னுடைய கையை கீறி கொண்டு ரத்தம் விடுவாங்க. ரத்தம் மனுஷனுடைய ஜீவனாய் இருக்கிறது. சரீரத்தை கீற உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ரத்த தானம் வேற. கீறிட்டு கோவத்தை கீறிட்டு அடி ரத்தத்தை விட்டு வேடிக்கை பார்க்குது பிசாசு. கவனிக்கணும், சரீரத்தை கெடுக்காதே, சரீரத்தை கெடுக்காதே, சரீரத்தை கவனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் சில வியாதிகளையும் பலவீனத்தையும் மனுஷ வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு, லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கதான வேளையில் 34ஆம் வசனத்திலே சோத்திரம், பெருந்துண்டி சாப்பிடணும், மனுஷன் சாப்பிடணும். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கதான வேளையிலே சோத்திரம், ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவளுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. சாப்பிடும் போது வெறிக்க சாப்பிடக்கூடாது. சோத்திரம், அளவா சாப்பிடணும், அளவா நிச்சய வேண்டும் சாப்பிடணும். சோத்திரம். அது மாத்திரமல்ல, பலன் கொள்ளத்தக்கதாக சாப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சாப்பிடுறது பலன் கொள்ளுவதற்கு அது ஏதுவாக இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவீர்களாக. வேதத்திலே நீங்க வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஆகாரங்களை கொடுத்தார். நல்ல பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாக தேவன் கொடுத்தார். சோத்திரம். மனுஷனை சிருஷ்டிக்கும் போது நாக்கிலேயே சுமார் 4000த்துக்கு அதிகமான இந்த டேஸ்ட் பார்க்கக்கூடியதான ருசி பார்க்கக்கூடிய சுரப்பிகளை வைத்திருக்கிறார். நாக்கில் மாத்திரமல்ல, நம்முடைய வாயில் உள்ள ஷெல்ஸ்ல எல்லாம் வைத்திருக்கிறார். நல்ல டேஸ்டா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல, அது நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல சர்வ் பண்ணும் போதும் வீட்டிலேயும் சோத்திரம் அன்பாக சந்தோஷமாக ஆகாரத்தை பரிமாறுங்கள்.
அன்போடு கூட ஆகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆகாரம் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கும். என்னத்தையோ சமைக்கணும்னு சமைக்கப்படாது, என்னத்தையாவது சமைக்கணும்னு சமைக்கப்படாது, சாப்பிடணும்னு சமைக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது சர்வ் பண்ணும் போதே, அதை விளம்பும் போதே பார்க்கறது கொஞ்சம் அழகா இருக்க வேண்டும். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதாக தட்டி எடுத்து பார்த்தாலே சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும். ஸ்தோத்திரம். சிலருடைய பழக்கம் இருக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனாலும் சில இடங்களில் நீங்கள் போய் பாருங்க, விளம்பரத்தை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல என்ன செய்யும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது நல்லது. ஸ்தோத்திரம். சாப்பிட்றது நல்லது. நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவோமாக. ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான ஆகாரத்தை சாப்பிடுங்க. அதே சமயத்தில் ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 13:3, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். போதும் அப்படின்றதுங்க. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். 21ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 21:23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். வாயையும் நாக்கையும் என்ன செய்ய கொஞ்சம் காக்கணும். வயசாகும் போது நமக்கு வாயையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நாக்கையும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். ஏன் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, மனுஷன் சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாமே சக்தியாய் மாறுகிறது. நல்ல சக்தியாக தானே சாப்பிட போறோம், சாப்பிடுகிறோம். அந்த சக்தியை நம்ம எரிக்க வேண்டும் அல்லது பயன்படுத்த வேண்டும். இத்தனை கலோரி எரிந்ததுன்னு சொல்றாங்களே, என்னது? சாப்பிட்ட ஆகாரமானது ஸ்தோத்திரம், அது சக்தியாக வெளிப்பட வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். சாப்பிட்டோம், சக்தியாக அது வெளிப்படவில்லை என்று சொன்னா அது ஸ்டோரேஜ் ஆகி கொழுப்பா மாறும். புரியுதா? இப்போ நம்ம வயசான நாட்கள் ஆகும்போது பழையது போல ஓட முடியாது, பழையது போல நம்மளால குதிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் நாவை கொஞ்சம் காத்துக்கிடணும், வாயை கொஞ்சம் காத்துக்கிடணும். கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவன் வழியை தந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு சுகமாய் இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 17ஆம் வசனம் 20:17, வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும், அவனுடைய வாய் பருக்கை கற்களால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். வஞ்சனையாய் கிடைக்கிற ஆகாரத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. ஏமாத்தி அடிச்சு பிடிச்சு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் தேவன் அதை ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வஞ்சனையான ஆகாரம் நமக்கு என்ன செய்யப்படாது, தேவையில்லை. ஸ்தோத்திரம். சிலருக்கு எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது அடிச்சு மாத்தி எதையாவது சாப்பிட்டுடலான்னு சொல்லி 25ஆம் வசனம், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை விழுங்காதே. பரிசுத்தமானது என்ன செய்யப்படாது, விழுங்கப்படாது. அப்ப நம்ம கவனிக்கணும், நம்ம எதை சாப்பிட்றோம் எதை சாப்பிடல என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். சோத்திரம். நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவோம். சாதாரண கஞ்சி அந்த சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, பலனா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது கர்த்தர். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னாரு, விலக்குவேன் சொன்னாரு, சொன்னதுதானே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டும், நம்முடைய ஆகாரங்களில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் சாப்பிடுங்க. ஸ்தோத்திரம். காலையில் ஆகாரத்தை மத்தியானம் 11 சரி எப்படி 11 மணிக்கு பிறகு நிச்சயப்படாது, 7-8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்க பார்க்கணும். மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்றது, அல்சர் வராமல் வேற என்னத்தை வரும்? நைட்டு சிலருக்கு 10 மணி 11 மணி 12 மணி.
அதுலேயும் சிலருக்கு இந்த நாட்களில் ரொம்ப ஃபேமஸ் ஜங்க் ஃபுட்டு. ஸ்தோத்திரம். ஜங்க் ஃபுட்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் விற்பாங்கல்ல, அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். எதுக்கப்பா தேவையில்லாத வியாதிகளை விலை கொடுத்து வாங்கி சாப்பிடணும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. கர்த்தருடைய பலன் உங்க சரீரத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் இருப்பார் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. நீதியின் சூரியன் உதிப்பார், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல இருக்க வேண்டும். தேவ ஜனங்களை பார்த்தாலே நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயோ பாவம், நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்ற மாதிரி இருந்துடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தானியேல் நாட்களில் வெறும் பருப்பு கறியும் இலக்கறியும் சாப்பிட்டாங்க, மரக்கறியை சாப்பிட்டாங்க. ராஜபோஜனத்தை புசித்தவர்களுடைய முகத்தை பார்க்கிலும் 10 நாள் இவங்க முகம் கலை உள்ளதா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. நான் வசனத்தை நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம முகம் கலையா இருக்கணும் தான் வசனம் சொல்லுகிறது, எதிர்பார்க்கிறது. காஞ்சி போய் பஞ்சபரதேசி மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. ஃபாஸ்டிங் எடுத்தாலும் முகம் வாடலாய் இருக்கக்கூடாது தான் வசனம் சொல்லுது. முகத்தை கொஞ்சம் எண்ணெய் பூசி கழுகு, தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுகு, பிரைட்டா இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தானே விரும்புகிறார். அப்போ நம்ம முகங்கள் நன்றாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஆகார விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு அடுத்த ஸ்டெப்ல வாரேன். ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் இந்த கோபம், எரிச்சல், ரொம்ப கோபம் வச்சிருப்பாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த கோபப்படாதீங்க கோபப்படாதீங்கன்னு டாக்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. யாருக்கு தெரியுமா? அந்த ப்ரெஷர் ஏறுற ஆட்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதிக கோபம் வேண்டாம், மிஞ்சும் கோபத்தை அடக்குவீர். ரொம்ப கோபம் நம்மகிட்ட அப்படியே ஏறி வரும். சிலருக்கு பயங்கரமா வந்துடும் கோபம். கோபத்தை நெகிழ்ந்து விடு. சிலருக்கு பயங்கர எரிச்சல். யோனா நல்ல மனுஷன் பாருங்க. சோத்திரம். புறா பேர் அர்த்தம் கபடற்றவன். ஆண்டவர் கேட்டார், யோனாவே எரிச்சலாய் இருப்பது உனக்கு சாகர வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்றான். என்ன எரிச்சல் அப்பா. இப்ப இந்த எரிச்சல் எல்லாம் வரும்போது உலக மக்கள் சொல்லுகிறார்கள், சரீரத்திலே குடல்ல வியாதி, அதுல இதுல பல வியாதிகள் வரும் என்று சொல்லுகிறார்கள். கோபத்தை என்ன செய்ய வேண்டும்? விட்டுணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம சபையில கோபப்படாத விசுவாசிகளுக்கு கிருபையாக தேவன் தருவாராக. தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோஷம் வேணும், அது வேற. கோபம் தனிய கடவது. எவ்வளவு நேரத்தில்? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்க கோபம் என்ன செய்ய வேண்டும்? தனிய வேண்டும். 10 வருஷமா கோபத்தை வச்சுட்டு இருந்தா எத்தனை வியாதி உள்ள வந்து ஏறி இருக்கும் தெரியுமா? டாக்டர் போனாலும் சரியாகாது. இந்த வியாதியெல்லாம் அங்க போனாலும் சரியாகாது. ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 14:30. பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ என்னது? எலும்புருக்கி. நான் ஒரு சபையில் இருந்தபோது, எங்கன்னு சொல்லப்படாது, இதெல்லாம் ரகசியம். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு சிஸ்டர், நல்லவங்க. சோத்திரம். எல்லா ஜபத்துக்கும் ஏறக்குறைய வந்துருவாங்க பாருங்க. சோத்திரம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாராவது ஒருத்தவங்க நல்லாயிட்டாங்கன்னா இப்படி நெஞ்ச போடு தடவிட்டு இருப்பா. சோத்திரம். பொறாமை பொறாமை. நான் நினைக்கிறேன் எனக்கு அறிவில் குறைஞ்சது ஒரு 10 ஆப்ரேஷனாக தான் அவங்களுக்கு நடந்திருக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும். எதுக்கு பொறாமைப்படணும்? தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து சந்தோஷப்படுவாயாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்படி? அது எப்படி?
பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை வேண்டாம். தேவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்களா, நல்லது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், சந்தோஷப்படு. அது முடியாம சிலருக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல், பொறாமை அப்படி வந்துட்டா எப்படி? ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம். அக்காமார் கோவப்படாதீங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். லட்சையை உண்டு பண்ணுகிறவள். தேவ ஜனங்கள் ரொம்ப கவனமா நடக்க வேண்டும். சிலரை உருக வச்சிடாதீங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அப்போ பொறாமை மனுஷ வாழ்க்கையிலிருந்து பயங்கரமான விளைவுகளை கொண்டு வருகிறது. பொறாமையப்படாதீங்க, எதுக்கும் பொறாமப்படாதீங்க. ஸ்தோத்திரம். பொறாமை வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்னொன்று, மனுஷ வாழ்க்கையிலே இந்த மாதிரி வியாதிகள் வருவதற்கு இன்னொரு காரணம், மற்றவர்களை மன்னிக்க முடியாத விஷயம். மற்றவர்களை மன்னிக்க முடியாத விஷயம். ஸ்தோத்திரம். இந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், மத்தேயின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் ஒரு நீண்ட பகுதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அழகா சொல்லி தருகிறார். ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, ஒருத்தன் குற்றம் செய்து மன்னிப்பு கேட்கிறான். அப்ப கேட்கும்போது பேதுரு கேட்கிறா, எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அவரே கேட்கிறார், 7 தரம் மட்டுமோ? இயேசு சொன்னார், 70 தரம், 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தன், இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஒருத்தவங்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை, அது அடுத்த சாப்டர். ஒருத்தன் வாலன்றா, நான் பண்ணனது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான்னு வச்சுக்கிடுவோமே, அவனை மன்னிக்க வேண்டும். அவனை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, மன்னிக்கலனா ஸ்தோத்திரம், என்ன பிரச்சனை? இந்த வசனத்தை கீழே ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 10,000 தாலந்து கடன் பட்டு இருந்தான். ஸ்தோத்திரம். அந்த கடன் பட்டவனுக்கு அவர் எஜமான் மன்னித்தார். ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷனுக்கு ஒரு 100 வெள்ளி பணம் தான். ஸ்தோத்திரம். அவன் 10,000 தாழ்ந்து அந்த எஜமான் மன்னிச்சு விட்டாரு. இவனுக்கு ஒரு 100 தான் ஒருத்தன் மன்னிக்கணும். ஸ்தோத்திரம். அவனை பிடிச்சி கழுத்தை நறுக்கி, நீ இப்ப கொண்டா, அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்லி அவனை படாத பாடுபடுத்தினாங்க. இந்த செய்தி நம்ம ஊர்ல இருக்க சும்மா இருக்க மாட்டான் இல்ல, நேரா போய் எஜமான்ட்ட வத்தி வச்சுட்டான். எஜமானே, நீர் அவனுக்கு 10,000 தாளந்து மன்னித்தீர். அவன் ஒரு 100 தாளந்து மன்னிக்க மாட்டேன்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வா. சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு இறங்கினது போல. எப்படி இறங்கின? ஸ்தோத்திரம். நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் உன்னுடைய கடன் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேன். மன்னித்தது போல நீயும் அவனுக்கு மன்னிச்சிருக்க வேண்டும். மன்னிக்காததுனால ஸ்தோத்திரம், நீ பட்ட கடனெல்லாம் திரும்ப செலுத்துகிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய போகிறேன்? வாதிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீ கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் உபாதிக்கிறவன், வாதிக்கிறவன், உன்னை கஷ்டப்படுத்துறவன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன், மன்னிச்ச கடனை திரும்ப ஆண்டவர் எடுப்பாரா? வேதத்திலே சில வசன பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆண்டவர் என் முதுகு பின்னால போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார், தூரத்துல மாத்திட்டார், எல்லாம் சரிதான். நீ மன்னிக்கலையோ அத்தனையும் திரும்ப எடுத்து உன் மேல திருப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும்.
கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? மன்னிச்சாரு, அதோடு என்ன செஞ்சாரு? நினைக்கிறதே இல்லை. நம்ம கிட்ட அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு எவ்வளோ தீமை செய்தவன் இருக்கலாம். நான் சில சமயத்தை யோசிப்போம் பாருங்க, ஒரு முறை தானே இவனை செறிந்து பார்த்தான், அவன் டெய்லியுமா மறைச்சு பார்த்தான், என்னைக்கே ஒரு நாள் தானே செறிஞ்சு பார்த்தான். இதை இத்தனை வருஷமா வச்சிருந்தா எப்படி? என்னைக்கே ஒரு நாள் தானே ஒரு வார்த்தை உனக்கு சொன்னான், தப்பா சொல்லியிருப்பான். அதை மன்னிப்பு கேட்டான் இல்லை? அல்லது கால் கடுகிற திருவிருந்தாரா நடக்கும்போது கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டான் இல்லை? மன்னிக்க முடியலன்னா ஆண்டவர் வாதிக்கிறவன் கையில கொடுப்பா, நீ அனுபவின்னு சொல்லுவாரு. நீ கொடுத்து தீர்க்கிற வரைக்கும். சிலருக்கு சில கஷ்டங்கள் இப்படிதான் வருது பாருங்க. இதுக்கு எந்த வாசி ஜெபம் பண்ணாலும் சுகம் வராது. ஹல்லேலூயா. இந்த பாஸ் இல்லை, இவர் போயிட்டு வேற பாஸ் வந்தாலும் சரி ஃபுல்காஸ் இல்லாமல் வேற எந்த வல்லமையான பாஸ்கிட்ட போனாலும் நீ மன்னிக்க வேண்டியது சரியா மன்னிக்கலன்னு சொன்னா தேவன் உபாதிக்கிறவர் கையில் தான் ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாதிக்கிறவங்கிட்ட கொடுத்து அவன் சரியா நீத்தி வாத்துவாங்க பாருங்க. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வாரு, எகிப்து என்னும் இருப்பு காலவாசலில் இருந்து உங்களை விடுவித்தேன். இந்த காலவாசல் பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். முந்தின நாட்களில் இந்த சுண்ணாம்பு நீத்துற இடம் பார்த்துருக்கணும். சோத்திரம். இப்போதானே பெயிண்ட். அதெல்லாம் முந்தின காலங்களில் நமக்கு வெள்ளை அடிக்கணும்னா கிளிஞ்சல் வாங்கி சோத்திரம் சுண்ணாம்பு நீத்தி போடுற இடத்துல போடணும், வாங்கிட்டு வரணும். சூப்பராக இருக்கும் அது. அப்படி வாதிப்பாரா. சிலருக்கு சுகமாக மாட்டேந்து பாருங்க. மன்னிக்கவே மனசு வரலையே. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுகிறேன், வருத்தமாக சொல்லுகிறேன், நடந்த உண்மை சம்பவம். நான் இருந்த ஒரு சபையில், அது எங்கன்னு சொல்லலை, சோத்திர ஒரு விசுவாசி, நம்ம ஃபுல் காஸ்பல்ல ரொம்ப பழைய ஒரு விசுவாசி, ஜான் ரோஸ் பாஸ்டர்னு சொல்லுவாங்களே, அவருக்கு பிரசங்கலாம் கேட்டு நல்லா வளர்ந்த ஆளு. சோத்திரம். இங்கேயும் அப்படி சில இருக்கிறீங்க. மனுஷன் தெய்வீக சுகத்தில் பயங்கர வைராக்கியம், மருந்தே எடுக்க மாட்டேன். காலில் பயங்கர புண்ணுங்க. நான் அந்த சபையில் ஊழியம் செய்யும்போது காலு கரணைக்கு மேலே பெரிய புண்ணு அப்படி இப்படி கிடக்கும், பழுந்தி சோத்து கிடக்கும். சோத்திரம். மனுஷன் இதை வச்சு வேலைக்கெல்லாம் போவார், சைக்கிள் சவிட்டிட்டு வருவார். சோத்திரம். நல்லா எண்ணெய் ஊற்றி 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 ஜோம் பண்ணார், சுகம் மட்டும் வரல. அன்னைக்கு நம்ம ஸ்தாபனத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்து சோத்திரம் அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த விசுவாசி வீட்டுக்கு போனாங்க. அந்த விசுவாசி சோத்திரம் அந்த பாஸ்டர் நம்ம தலைமை பழைய பாஸ்டர் மேலே பயங்கர கோபம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த இருந்திருக்கும். அவன் வீட்டுக்கு வந்தார்ல, இந்த மனுஷன் சோத்திரம் இப்படி படுத்து இந்த மனுஷன் கட்டில் திரும்பி படுத்துக்கிட்டாரு பாருங்க. அந்த பெரிய பாஸ்டர் முகத்தை பார்க்க கூட இவனுக்கு விருப்பம் இல்லை. நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் வைராக்கியமா ஆண்டவர் சுகம் தருவார் சுகம் தருவார் நிற்கிறீ, ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கொடுக்க முடியாதா? திரும்பி பார்க்க முடியாதா? எனக்கு தெரிஞ்சு அந்த சாகர் வரைக்கும் அந்த வியாதியில தான் செத்தார். மன்னிக்க முடியல. இல்லை இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தெரியுமா, ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு மன்னிக்க முடியல. சின்ன விஷயம் தானே இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். நேற்று ஜெபத்தில் நான் சொல்லி தந்தேன். சோத்திரம். யாக்கோபு ஒரே அடியா சோத்திரம் அப்பனுக்கு சோத்த அத்தனையும் ஏசாடு ஏமாத்திட்டான். மன்னிச்சு மறந்து தேவத்தின் தூதனுடைய முகத்தை பார்க்கறது போல பார்த்துட்டு போனானே. அந்த அளவுக்கு சொத்தை அபகரிச்சாங்க யாராவது? ஆபிரகாம் எவ்வளோ சொத்து, ஈசாக்குக்கு எவ்வளோ சொத்து, அது எல்லாத்தையும் தானே ஒன்னா இவன் ஏமாத்திட்டு போனான். அந்த அளவுக்கு ஒன்றும் யாரும் எடுக்கலையே. ஏன் கொஞ்சம் மனுஷன் என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி? ஸ்தோத்திரம். மன்னிக்கலனா ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். மத்தேயின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயின் சுவிசேஷம், இதெல்லாம் இயேசு சொன்ன வசனங்கள் தான் சொல்றேன். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14 வாசிங்க. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? திரளான மன்னிப்புகள் உண்டு. உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு. எத்தனை முறை போனாலும் அவர் மன்னிக்க ஆயத்தம். ஆனா இங்க சொல்றாரு மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்? என்ன வந்தாலும் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். சோத்திரம். சிலருக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, செத்தா கூட என்ன செய்யக்கூடாது, என்னை பாத்திரப்படாது. நீ எந்த பரலோகத்துக்கு போறதுக்கு? மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. கேட்டு பார்க்கறாங்க. சோத்திரம். சிலர்கிட்ட பைபிளோட சிரித்தாலும் சிறுங்கினாலும் ஒரு எசகம் இருக்காது பாருங்க. சோத்திரம். கொஞ்சம் சிரிச்சு பார்த்தாலும் இருக்கும். மன்னிக்கப்படாதா? ஆண்டவர் மன்னிச்சாச்சுல. நமக்கு மன்னிக்க முடியலன்னு சொன்னா சில கஷ்டங்களை தேவன் கொடுத்துருவாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மன்னிக்க வேண்டியவளை மன்னிக்கணும். உன்ட்ட மன்னிப்பு கேட்டான்ல, சோத்திரம், மன்னிப்பு கேட்டான்ல, கேட்காம இருக்கிற வரைக்கும் நீ தப்பிக்கலாம். கேட்டான்ல, சிலர் ஒரு முறையில் 2 முறை கேட்டான்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இது எப்பவுமே எல்லா திருவிருந்து ஆராதனையிலையும் நான் வாசிக்க தான் செய்கிறேன். ஏறக்குறைய எல்லாத்துலேயும் நம்ம அதை வாசிக்க தான் செய்கிறோம். ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், சிலர் ஸ்தோத்திரம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் சரியான ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல், இப்படி சொல்லாமே, மன்னிக்காம திருவிருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சோத்திரம். திருவிருந்து எடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சோத்திரம். 26ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்குதான வேளையிலே சோத்திரம், சிலர் தகுதி இல்லாம சாப்பிட்டு இந்த அப்பத்தை புசித்து இதை பானம் பண்ணுகிறதான வேளையில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் அவங்களுக்கு என்ன வருகிறது? 30ஆம் வசனத்தை, இது நிமித்தம் உங்களில் அநேகர், சொல்லுங்கப்பா, வசனம் தான் சொல்லு, பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஏதோ கர்த்தருடைய பந்தி எடுக்கணும்னு எடுக்கப்படாது. எடுக்கலனா நம்மளை மற்ற விசுவாசி என்ன நினைக்கும்? அதனால என்ன செய்யணும்? எப்படியாவது ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம சபையில் உள்ளவங்க கொஞ்சம் நல்லவங்க. சில இடங்களை நான் பார்த்துருக்கேன். பந்தியில் உட்காருவாங்க, வீட்டாருடைய கட்டாயத்துக்காகவும் பெற்றாருடைய அல்ல மற்ற விசுவாசிகள் நல்ல பேர் வாங்குறதுக்கு, வாங்கிட்டு தின்ன பயந்து தூர போட்ட ஆட்கள் தெரியும். என்ன வரும்? ஸ்தோத்திரம். கவனிக்கணும். அபாத்திரமாய் புசிதா வியாதி வரும், பாத்திரமாய் புசிதா சுகம் வரும். கர்த்தருடைய அப்பத்தை புசிக்குதான வேளையில், கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கும் போது அவனுக்கு சுகம் வரணும். வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. மன்னிக்க முடியலனா குற்றம் பாரின் சுற்றம் இல்லை. எப்ப பாரி சிலருக்கு ஒரு பழக்கம், குற்றம் பேசுது. ஒருக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். எப்ப பாரு குறை பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? டைம் ஆகுனால 2-3 கூட கொஞ்சம் வேகமாக சொல்றேன். சிலருக்கு எப்ப பாரு முறுமுறுப்பு. சோத்திரம். வீட்லையும் சரி, வெளியும் சரி, வேலையிலையும் சரி, எங்க பார்த்தாலும் முறுமுறுப்பு. சோத்திரம். தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். வாதை அந்த வீட்டில் வந்ததுன்னு வசனம் சொல்லுது.
நம்ம வீடுகளில் இருந்து எதுக்கு முறுமுறுத்துட்டு இருக்கணும்? எதுக்கு குறை பேசணும்? நம்ம விசுவாசிகளாக இருக்கிறனாலே ஒரு விஷயத்தை தயவாய் சொல்லி தருகிறேன். நீங்க பெரியவர்கள் உங்க வீட்டில் ஒரு வேளை குறை பேச வேண்டிய காரியம் இருந்தால் பேசுங்கள். இந்த பைபிள் எவ்வளவு பேசுங்க, நிறைய பேசுங்க. பாக்கிய வசனங்கள் கிரியை செய்வாரு. ரெக்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் முறும் இருக்கிறது. சாப்பாட்டுக்கு முன்னால தந்த மனைவி புருஷனுக்காக இவனுக்கு பண்ணலாமே. உங்க கஷ்டங்கள் உங்க ஒரு தப்பு வந்துட்டு பையன் நமக்கு மன்னிக்க தெரியாது. நம்ம வீட்டில் உள்ளார யார் மன்னிப்பா? நமக்கு மன்னிக்க செய்யவே கூடாது. சில வியாதிகளையும் மனுஷ வாழ்க்கையில சொல்ல டாக்டர் படாதீங்க. எங்க கவலைப்படாம இருக்கு. எங்க ஆண்டவர் சொல்லி தந்தார் பாருங்க, நீ ஒன்னுத்துக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் சோத்தத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருடைய விசாரிக்கிறபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்கன்னு அவரே சொல்லி தரார். இதை விட்டு ஐயோ என்னத்தை செய்வேன், எதுக்கு இந்த கவலை? நம்ம தேவன் ஃப்ரீயா இருக்க வைக்கிறார், இளைப்பாறுதலாக இருக்க வைக்கிறார், ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறார், சுகமாக இருக்க வைக்கிறார். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜெயிச்சிடும்னு சொன்னாலே வியாதியை நம்ம ஜெயிச்சிடுவோம். கவலையை கொஞ்சம் ஜெயிச்சு பாருங்க. சோத்திரம். நம்ம சரீரத்தை நல்ல கிளீனா வச்சு பாருங்க. ஆண்டவர் சுகத்தை தருவாரு, ஆண்டவர் பாதுகாப்பு தருவாரு. கோபத்தை விட்டுருவோம், எரிச்சலை விட்டுருவோம், கசப்பை விட்டுருவோம். சோத்திரம். கசப்பு இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? சிலருடைய வாய் கசப்பினால் நிரம்பி இருக்கு. கசப்பு இருக்கிறத சாபமான வார்த்தை தான் வந்துட்டு இருக்கும். கசப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலர் பிள்ளைகளுக்கு நல்ல அப்படி சொல்லக்கூடாது. கோபம் வந்தா என்னெல்லாம் எடுத்து விடுறது, பிறகு குயோ மியான உட்காந்து ஜோகம் பண்ணுறது. என்னத்துக்கு? நம்ம கவனிக்கணும். வாய் கசப்பு. கசப்பு இருந்தால் சபிக்கிற வார்த்தை வரும். சபிக்கிற வார்த்தை வந்தால் பிரச்சனை வரும். ஆசீர்வதியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துதித்தல் வருவதாக, ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களாக. நல்லா செய்யுங்க, கர்த்தர் கிருபை தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் விரும்புகிறார் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகல வியாதியும் ஸ்தோத்திரம். அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கணும், உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னார். உனக்கு தெரிந்திருக்கிற கொடிய ரோகங்களில் ஒன்றும் உனக்கு வராதுன்னு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்துல இதுதான் கொடிய ரோகம் என்று எதை சொல்றானோ அந்த ரோகம் உனக்கு வராது என்று ஆண்டவர் கேரண்டியா சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தானே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது, இதில் இருக்க எழுத்தாகலும் எழுத்தின் உறுப்பாகலும் ஒழிந்து போகாது. அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் தந்திருக்கும் போது அது இப்படி கொடிய வியாதி வரலாம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நம்மகிட்ட இதெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா கர்த்தர் சமூகத்தை கரெக்ட் பண்ணிட்டா போதும், கர்த்தர் சமூகத்தை கரெக்ட் பண்ணிட்டா போதும், நல்ல சுகத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. உன் நாட்களுக்கு தக்கதான பலனும் உனக்கு இருக்கு. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்யமாயிருப்பாய். சோத்திரம். முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இம்மட்டும் அப்படி செய்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன் சொல்லி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண வரைந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.